வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான அவமதிப்பு வழக்கில் 8 நீதிபதிகள் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். விவரங்கள். மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொண்டதற்கு நீதித்துறைகளில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கறிஞர் சங்கங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் கூட இன்று மதுரையில் தொடர்பான பேட்டிகள் அளித்திருந்தார். இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு, அதே போல டி. ஹரிபரந்தாமன், நீதிபதி சி.டி. செல்வம், அக்பர் அலி, பி. கலையரசன், எஸ். விமலா, கே. சசிதரன், எஸ். சுந்தர் ஆகியோர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் அதாவது என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், அதாவது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி சி. ரவிச்சந்திர ஐயர் எதிர் நீதிபதி எம். பட்டாச்சாரி என்கிற தீர்ப்புல ஒரு நீதிபதியினுடைய நடத்தைக்கு எதிராக யாராவது மனு அளிக்க விரும்பினால் அதை நேரடியாக இந்திய தலைமை நீதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்திய தலைமை நீதிபதி தான் உண்மைத்தன்மை அல்லது வேறு விதமான விசாரணை தேவை என்று கருதினால் நீதிபதிக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து உள் விசாரணை நடத்த முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் முதல் பார்வையில் உண்மை இருப்பதாக அந்த குழு கருதினால் மட்டும் அவர் இந்த விஷயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கவோ அல்லது உத்தரவிடவோ முடியும் என்றும், இதுவே தற்போது உள்ள நடைமுறை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நடைமுறைதான் அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வழக்கில் சமீபத்தில் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய மனு மீது இந்திய தலைமை நீதிபதி அத்தகைய நடவடிக்கை எடுக்காத நிலையில சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுப்பது முன்கூட்டியே எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்றும் கருதுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜூலை 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராமாறு வழக்கறிஞருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது என்பது உண்மைதான் என்று தெரிவித்திருக்கிற அந்த அறிக்கையில வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பின் மனுவில் இந்த கட்டத்தில் இந்த நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய தலைமை நீதிபதி எடுக்கும் முடிவுக்காக காத்திருக்குமாறும் கற்றறிந்த நீதிபதிகள் என்ற முறையில் தாங்கள் கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இவருடைய கோரிக்கை என்னவென்றால், இவர்கள் அனுப்பிய புகாருக்கு, வாஞ்சிநாதன் அனுப்பிய புகாருக்கு இந்திய தலைமை நீதிபதி எடுக்கும் முடிவு வரும் வரை இதை கைவிட வேண்டும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு இவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.